வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. இந்திய தேர்தல் ஆணையம் அதிரடியான நடவடிக்கை. அதிமுகவின் முன்னாள் அமைச்சரும் தற்பொழுது இருக்கக்கூடிய பொதுச் செயலாளர் என்று கூறக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலையில் விழுந்த மிகப்பெரிய ஒரு இடி. முன்னாள் அமைச்சர் கே.சி. வீரமணி அவர்களுக்கு தேர்தல் ஆணையம் என்ன நடவடிக்கை செய்துள்ளது என்பதை தான் இந்த வீடியோவில் முழுமையாக நாம் பார்க்க போகிறோம். கடந்த 2021ஆம் ஆண்டு ராமமூர்த்தி என்பவர் தேர்தல் ஆணையத்தில் புகார் ஒன்றை கொடுத்துள்ளார். அவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கும் தொடர்ந்துள்ளார். இந்த புகாரின் அடிப்படையில் தற்பொழுது இந்திய தேர்தல் ஆணையம் கே.சி. வீரமணி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மிகப்பெரிய அளவிலான இந்த பிரச்சனை தற்பொழுது பூகம்பமாக வெடித்துள்ளது. அதாவது முன்னாள் அமைச்சர் கே.சி. வீரமணி அவர்கள் தற்பொழுது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதால் கே.சி. வீரமணி ஜோலார்பேட்டை தொகுதியில் போட்டியிட்ட நிலையில் பொய்யான பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்ததாக இந்திய தேர்தல் ஆணையம் அவர் மீதும் தற்பொழுது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடியவர்களை எதிர்த்து பேசக்கூடிய அதிமுகவினர்கள் தற்பொழுது அதிமுகவின் ஆட்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருவதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. ஏற்கனவே எடப்பாடியும் தேர்தலில் பொழுது பிரமாண பத்திரம் செய்யப்படும் பொழுது பல போலியான தகவல்களை தெரிவித்ததாகவும் அதனால் அவரது எம்எல்ஏ பதவியையும் பறிக்க வேண்டும் என்றும் தேர்தல் ஆணையத்தில் புகார் ஒன்றும் கொடுக்கப்பட்டுள்ளது. இதனால் எடப்பாடி பழனிசாமியின் எம்எல்ஏ பதவி பறிக்கப்படும் என்ற தகவல் தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. முன்னாள் அமைச்சர் கே.சி. வீரமணி அவர்களும் தற்பொழுது பதவி பறிக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்படுவார் என்ற தகவல் தற்பொழுது வெளியாகி இருப்பதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. அதிமுக எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய நிலையில் திமுகவிற்கு எதிராக பிரச்சாரம் செய்ய வேண்டும். ஆனால் தற்பொழுது எந்த ஒரு நடவடிக்கையும் செய்யாமல் உட்கட்சி மோதலும் பல்வேறு பிரச்சனைகள் உட்கட்சியில் நிகழ்ந்து வருவதால் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி தலையில் சிக்கல் மேல் சிக்கலாகத்தான் இருந்துள்ளது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தற்பொழுது மிகப்பெரிய அளவிலான விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டு வருவதால் தொடர்ச்சியாக அதிமுக 2026 சட்டமன்ற தேர்தலிலும் வெற்றியடைவது மிகப்பெரிய கடினம் என்றும் தற்பொழுது செய்திகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்திய தேர்தல் ஆணையமே தற்பொழுது பிரமாண பத்திரம் போலி என்று முன்னாள் அமைச்சர் வீரமணி அவர்கள் பிரமாண பத்திரம் போலி என்று அறிவித்திருக்கிறது. அதேபோல் எடப்பாடியின் பிரமாண பத்திரமும் போலி என்று அறிவிக்கப்பட்டால் அவரது பதவி பறிபோகும் என்றும் கூறப்படுகிறது.